ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெரைட்டி ட்ராக். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸில் கோட் எம்இ 6301 2016 கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ 2016 கொஸ்டின் பேப்பரில் யூனிட் 2ல் பார்ட் பி கொஸ்டின், இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த கொஸ்டினை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா 8 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எடுத்துக்கலாம். இது தெரியணுன்றதுக்காக நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 30 kg ரைட், 30 kg அயன் பிளாக். ஓகேவா? ஸோ நான் ஒரு 30 kg அயன் பிளாக் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட கேஜி வந்து பார்த்திங்கன்னா 30 kg அயன் பிளாக் அண்ட் 40 kg காப்பர் பிளாக். ஸோ அயனுன்றதுனால நான் இதை எஃப்இன்னு எடுத்துக்கிறேன் ஷார்ட்டாக. அடுத்தது இன்னொரு பிளாக் இருக்குது. ஸோ தட் இஸ் 40 kg. ஸோ இன்னொரு பிளாக் இங்கே வரைஞ்சிக்கிறேன். இது வந்து 40 kg. இது வந்து காப்பர் பிளாக்ன்றதுனால சியூன்னு போட்டுக்கிறேன். பிளாக் போத் இனிஷியல் அட் 80 டிகிரி சென்டிகிரேட். ஸோ இது ரெண்டுமே இனிஷியலாக T1, இதோட டெம்பரேச்சர் 80 டிகிரி சென்டிகிரேட் தான். T1 இதுவும் T1 தான் இருக்குது. இதோட டெம்பரேச்சரும் 80 டிகிரி சென்டிகிரேட் தான். ஸோ வச்சுக்கலாம். ஆர் ட்ராப்ட் இன்டு எ லேக். ஸோ அப்போது இந்த இடத்துல ஒரு லேக் இருக்குது. ஸோ இதான் அந்த லேக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ளார இந்த 30 kg இருக்கிற இந்த அயன் பிளாக்கை தூக்கி போடுறாங்க. ஸோ எஃப்இ. ஸோ அதே மாதிரி 40 kg இருக்கிற இந்த காப்பர் பிளாக்கையும் தூக்கி போடுறாங்க, சியூ. ஸோ இது ரெண்டுத்தையும் தூக்கி போட்ட உடனே இதோட டெம்பரேச்சர் எப்படி மாறுது அப்படின்னா T2ன்னு வச்சுக்கலாமா. அந்த T2 ஈக்குவல் டு 15 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மாறுது. ஸோ இதுவும் 15 டிகிரி சென்டிகிரேட் தான். லார்ஜ் ட்ராப் இன்டு லார்ஜ் லேக் ஆஃப் 15 டிகிரி சென்டிகிரேட். தெர்மலி ஈக்குலிபிரியம்னா இது எல்லாமே லேக்கோட டெம்பரேச்சரும் 15 டிகிரி தான். ஸோ எல்லாமே 15 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மாறி போயிடுது. The thermal equilibrium is established after a while as a result of heat transfer. எதனால் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். எங்கேருந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு இங்கே பாருங்கள். இது வந்து 80 டிகிரிலேருந்து 15 டிகிரிக்கு மாறுதுன்னா இதிலேருந்து ஹீட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இதிலேருந்து ஹீட் இங்கே லேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ இது வந்து ஹீட் ரெடியூஸ் ஆகுது. இதுலேருந்து ஹீட் குறையுது. 80 டிகிரிலேருந்து 80 டிகிரிலேருந்து 15 டிகிரிக்கு குறையுது. ஸோ அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டிட்டர்மைன் த டோட்டல் என்ட்ரோபி. ஸோ இந்த மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனால டோட்டல் என்ட்ரோபி எவ்வளோ இந்த ப்ராசஸ்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, உங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தோடைய அதாவது வேறு மெட்டீரியல் நம்ம கொடுத்தோன்னா அதோடைய சிபி வேல்யூ உங்களுக்கு ப்ராப்ளத்தில் கொடுக்கணும். அதாவது ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் அயன் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் காப்பரோடைய வேல்யூ கொடுக்கணும். ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் கொடுக்கல. ஸோ கொடுக்காதனால நீங்கள் ஜஸ்ட்டு என்ன உங்களுக்கு தெரியுமோ அந்த வேல்யூ வச்சு போடலாம், வேறு வழி கிடையாது. இல்லைனா ஹீட் அண்ட் மாஸ்டர்ஸோ டேட்டா புக்கையோ இல்லை வேறு எதுனா புக்கை வச்சு தான் நீங்கள் போட முடியும். ஸோ அது ஒரு விஷயம் இந்த கொஸ்டின் பேப்பரில் கொடுக்கல. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் போட முடியும். ஸோ அதனால் நான் சிபி ஆஃப் அயன் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ எழுதுறேன்னா, அதனால தான் சிபி ஆஃப் எஃப்இன்னு போட்டிருக்கேன். ஸோ தட் இஸ் 0.45. ஸோ இது நீங்கள் நெட்டில் போய் பார்க்கலாம். கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். இதில் நெட்டில் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் அயன் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் காப்பர்னு போட்டால் கிடைக்கும். ஸோ சிபி ஆஃப் காப்பர் சியூ தட் இஸ் ஈக்குவல் டு 0. இதையும் நீங்கள் நெட்டில் போய் தேடினீங்கன்னா 0.386 கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் கிடைக்கும். ஸோ அடுத்தது T1 டெம்பரேச்சர் T1 தட் இஸ் ஈக்குவல் டு 80 ப்ளஸ் கெல்வினில் மாற்றிக்கலாம். 80 ப்ளஸ் 273. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 353 கெல்வின் கிடைக்கும் கால்சியில் போட்டிங்கன்னா. அடுத்தது T2 டெம்பரேச்சர் 15 டிகிரி சென்டிகிரேட். ஸோ 15 ப்ளஸ் 273. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 288 கெல்வின் கிடைக்கும். அதுக்கப்புறம் மாஸ் ஆஃப் அயன் தட் இஸ் 30 kg அண்ட் மாஸ் ஆஃப் காப்பர் that is equal to 40 kg. and லேக்கோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, லேக் டெம்பரேச்சர் ஆஃப் லேக்
அது 15 தான். ஸோ 288 கெல்வின் தான். ஸோ அதுவும் 288 கெல்வின் தான். இதெல்லாம் கிவன் டேட்டா, அதனால் நான் இங்கே வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இந்த 2 டேட்டா உங்களுக்கு கொடுக்கணும், ப்ராப்ளத்தில் கொடுக்காதனால நீங்கள் அதை எடுத்து தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா அது வந்து மியர் அட்டம்ப்டாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு நான் சொல்யூஷன் எழுதுகிறேன். So that is entropy கண்டுபிடிக்கணும். என்ட்ரோபிக்கு ஃபார்முலா டிஃப்ரென்ஸ் இன் என்ட்ரோபி தட் இஸ் ஈக்குவல் டு dQ/T தான். இது நம்ம செகண்ட் யூனிட்டில் என்ட்ரோபிங்கிற டாப்பிக்கில் படிச்சிருப்போம். ஸோ டிஃப்ரென்ஸ் இன் என்ட்ரோபி ஆஃப் அயன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ D into SF of iron, so that is equal to D into S into Fe, difference in entropy of iron. Q எப்படி எழுதலாம்? M into M of Fe into Cp of Fe into dt, difference in temperature divided by T ன்னு எழுதலாம். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணலாம். Fe that is equal to, இதெல்லாம் கான்ஸ்டன்ட், அதனால் வெளியில் எடுத்துலாம். mass of Fe into Cp of Fe, இன்டெகிரேஷன் டெம்பரேச்சர் எங்கே மாறுது? T1லேருந்து T2க்கு மாறுது, dt divided by Tன்னு எழுதிடலாம். ஸோ இப்போது என்ட்ரோபி ஆஃப் காமனாக என்ட்ரோபி ஆஃப் Feன்னு எழுதிடலாம் அயனுக்கு. ஸோ M into M of Fe into Cp of Fe into இதை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு தெரியும், நார்மலாக இன்டெகிரேஷன் டிவைடட் பை Tயில் இருந்ததுன்னா ln of T2 டிவைடட் பை T1 கிடைக்கும். இது நம்ம 12th படிச்சிருப்போம். ஸோ இப்போது என்ட்ரோபி ஆஃப் Fe தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில். ஸோ மாஸ் வந்து 30 kg கொடுத்துருக்காங்க அயனுக்கு. 30 இன்ட்டு சிபியோட வேல்யூ நான் சொல்லியிருக்கேன் அயனுக்கு 0.45 இன்ட்டு, ஸோ இன்ட்டு 0.45 into ln of T2ஓட டெம்பரேச்சர் நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க, கெல்வினில் நம்ம எழுதியிருக்கோம் 288ன்னு சொல்லிட்டு. ஸோ 288 டிவைடட் பை T1ஓட டெம்பரேச்சரும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 353. ஸோ இதிலிருந்து என்ட்ரோபி ஆஃப் Fe கண்டுபிடிச்சோன்னா அயனுக்கு, ஸோ 30 இன்ட்டு 0.45 இன்ட்டு ln ஆஃப் இந்த வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் கிடைக்கும், -0.2035 கிடைக்கும், 2035 கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா SF that is entropy of iron that is equal to -2.7473. ஸோ இதுதான் கிடைக்கும். இது ஏன் மைனஸில் வருது அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது ஏன் மைனஸில் வருது அப்படின்னா, இங்கேருந்து இங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் ரெடியூஸ் ஆகுது. இது 80 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்கிறது இங்கேருந்து போக போக 15 டிகிரிக்கு மாறுது. ஸோ ஹீட் இது ரிடெக்ட் ஆகுது. ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது இந்த லேக்கில். ஸோ அப்போது ஹீட் ரெடியூஸ் ஆச்சுன்னா நார்மலாக என்ட்ரோப்பியும் உங்களுக்கு கம்மியாகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் அது உங்களுக்கு மைனஸில் வருது. அதே மாதிரி இந்த பிளாக்கும் மைனஸில் தான் வரும், ஏன்னா இது 80 டிகிரியில் இதுவும் தான் இருக்குது. இதுவும் ஹீட் ரெடியூஸ் ஆகிட்டு தான் உங்களுக்கு 15 டிகிரிக்கு வருது. ஸோ அதனால் என்ட்ரோப்பி கம்மியாக தான் ஆகும். அதனால் உங்களுக்கு மைனஸில் தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அடுத்தது இதே மாதிரி நீங்கள் இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் எழுத வேணாம்னு நினைக்கிறேன். சிம்பிளாக இந்த ஸ்டெப்புக்கு போடலாம். என்ட்ரோபி ஆஃப் Cu, ஏன்னா அதை போட்டு டைம் வேஸ்ட் பண்ண, இதே தான் Cuக்கும் வரும். ஸோ M இன்ட்டு இங்கே Feக்கு பதில் Cu போட்டுடலாம். ஸோ Cp ஆஃப் Cu காப்பர் இன்ட்டு ln ஆஃப் அதுக்கும் T2 டிவைட் பை T1 தான் வரும், ஏன்னா டெம்பரேச்சர் ஒன்றா தானே இருக்குது ரெண்டுத்துக்கும், அதனால். ஸோ இதோடைய மாஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா மாஸ் கொடுத்துருக்காங்க 40 இன்ட்டு இதோட சிபி வேல்யூ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 0.386 நெட்டில் பாட்டுக்கோங்க, இல்லைனா 386 இன்ட்டு ln ஆஃப் T2 வந்து அதே தான் 80க்கு பதில் கெல்வினாக மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தட் இஸ் T2 வந்து எவ்வளோ 288 கெல்வின் டிவைடட் பை T1ஓட டெம்பரேச்சர் 353 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இது வந்து என்னென்னா 40 இன்ட்டு 0.386 இன்ட்டு ln ஆஃப் ln இந்த வேல்யூ சேம் இதே தான் வரப்போகுது. இங்கே உங்களுக்கு என்ன கிடச்சிதோ அதே வேல்யூ தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ -0.2035 தான் கிடைக்கும். ஸோ ஒன்லி இந்த மாஸும் ஸ்பெசிஃபிக் ஹீட் தான் மாறுது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு 0.386 இன்ட்டு இந்த வேல்யூ நீங்கள் போட்டிங்கன்னா -3.141 கிடைக்கும். தட் இஸ் என்ட்ரோபி ஆஃப் Cu. ஸோ இதுதான் இதோட என்ட்ரோப்பின்னு கிடைக்கும். ஸோ இதோடைய யூனிட் என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். யூனிட் நமக்கு முக்கியன்றதுனால இது வந்து என்னது கிலோகிராமில் இருக்குது. கிலோகிராம் இன்ட்டு இது வந்து கிலோ ஜூல் பை கிலோகிராம் கெல்வின் அண்டு இன்ட்டு இது கெல்வின் பை கெல்வின் கேன்சல் ஆகிடும், அதனால் இதுக்கு யூனிட் இல்லை.
ஸோ இதில் கிலோகிராம் உங்களுக்கு கேன்சல் ஆகிடுச்சுன்னா கடைசியில் உங்களுக்கு யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கிலோ ஜூல் பை கெல்வின் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதோட யூனிட்டும் அதே தானே இருக்க போகுது. அதனால் கிலோ ஜூல் பை கெல்வின் எழுதலாம். பொதுவாக என்ட்ரோபியோட யூனிட்டே கிலோ ஜூல் பை கெல்வின் தான். ஏன்னா டிக்யூ பை டி தான். கியூவோட டெம்பரேச்சர் கிலோ ஜூல் அண்ட் டீயோட டெம்பரேச்சர் கெல்வின். டீயோட யூனிட் கெல்வின், ரைட்டா. ஸோ இப்போது இதை போட்டதுக்கப்புறம் இப்போ லேக்கோட என்ட்ரோபி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ லேக்கோட என்ட்ரோபி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸி இல்லை, கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் கண்டுபிடிக்கணும். முதல்ல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கணும். ஏன்னா லேக்கோட ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோன்னு தெரில. ஸோ கியூ ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி. நம்ம என்ன சொல்லுவோம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் எதனால் நடக்குது அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி. ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் எஃப்இ ரெண்டுமே மைனஸில் தான் போகுது. ஸோ அதனால் ரெண்டுத்தையுமே நம்ம மைனஸில் தான் எடுத்துக்க போகிறோம். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் சியூ. ஸோ இது ஏன் மைனஸில் போனோம்னா ஹீட் ரெடியூஸ் ஆகிறதுனால. ஸோ கியூ ஈக்குவல் டு மைனஸ் இன்டர்னல் எனர்ஜி என்ன சொல்லலாம், எம் ஆஃப் மாஸ் ஆஃப் எஃப்இ இன்டூ சிபி ஆஃப் எஃப்இ இன்டூ T2 மைனஸ் T1 சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இதை என்ன பண்ணலாம், மாஸ் ஆஃப் சியூ ப்ளஸ் சிபி ஆஃப் சியூ இன்டூ T2 மைனஸ் T1 சொல்லலாம். இன்டர்னல் எனர்ஜி தானே இங்கே சேஞ்ச் ஆகுது அதனால். ஸோ கியூ ஈக்குவல் டு இந்த மைனஸ் போனால் இதை T1 மைனஸ் T2 மாற்றிடலாம். ஸோ மாஸ் ஆஃப் எஃப்இ இன்டூ சிபி ஆஃப் எஃப்இ இன்டூ T1 மைனஸ் T2 போட்டுடலாம். T1 மைனஸ் T2 மைனஸ் இந்த மைனஸையும் நம்ம எடுக்கணும்னா இதை ப்ளஸ் ஆகணும்னா ப்ளஸ் எம் இன்டூ சியூ இன்டூ சிபி ஆஃப் சியூ இன்டூ T1 மைனஸ் T2 போடலாம். ஸோ கியூ ஈக்குவல் டு இந்த வேல்யூ நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இதோடைய மாஸ் வந்து 30 இன்ட்டு இதோடைய சிபி வந்து பார்த்திங்கன்னா 0.45 இன்ட்டு T1ஓட டெம்பரேச்சர். இதில் T1ஓட டெம்பரேச்சர் பாருங்கள் 353 மைனஸ் 288 ப்ளஸ் இதோடைய மாஸ் 40 இன்ட்டு இதோடைய சிபிஓ வந்து பார்த்திங்கன்னா அங்கே எழுதியிருக்கோம் 0.386 இன்ட்டு T1ஓட டெம்பரேச்சர் அதுதான் 353 மைனஸ் 288 கிடைக்கும். இப்போ வந்து இது வந்து என்ன அப்படின்னா கியூ ஆஃப் த லேக்குன்னு நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து இதோட இன்டர்னல் எனர்ஜி நமக்கு குறையுது தான். அதாவது எஃப்இயோட இன்டர்னல் எனர்ஜி குறையுது, இதுலேருந்து இன்டர்னல் எனர்ஜி குறையுது. ஆனால் ஹீட் வந்து என்ன ஆகுது, லேக்குக்கு ஆட் ஆகுது இல்லையா. ஸோ அதனால தான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், T1லேருந்து T2க்கு இங்கேருந்து இங்கே வரும்போது T1ஓட டெம்பரேச்சர் வந்து லேக்குக்கு வர இன்க்ரீஸ் ஆகுது. 80 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து லேக்கோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இங்கே கியூவோடைய வேல்யூ நமக்கு லேக்குக்கு பாசிட்டிவில் கிடைக்குது. அதனால் இது கியூ ஆஃப் லேக்குன்னு தான் நம்ம போடணும். ஸோ கியூ ஆஃப் லேக். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு Q of lake, that is equal to இது எல்லா வேல்யூ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். தட் இஸ் 188.1 கிலோ ஜூல் கிடைக்கும். ஸோ இதுக்கு யூனிட் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம், கிலோ ஜூல் எப்படி வருதுன்ட்டு ஒரு வாட்டி நான் வேணால் சொல்கிறேன். இது கிலோகிராம் இன்ட்டு இது கிலோ ஜூல் பை கிலோகிராம் கெல்வின் இன்ட்டு கெல்வின் கிடைக்கும். ஸோ கெல்வின் கிலோகிராம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா கிலோ ஜூல், இதுலேயும் கிலோ ஜூல் கிடைக்கும். ஸோ காமனாக கிலோ ஜூல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக கிலோ ஜூல் தான் கிடைக்கும். 2 ப்ளஸில் இருக்கிறதுனால காமனாக கிலோ ஜூலை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு கிலோ ஜூல் தான் கிடைக்கும். ஸோ அதனால் 188.1 கிலோ ஜூல் கிடைக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ட்ரோபி கண்டுபிடிக்கலாம். என்ட்ரோபி ஆஃப் த லேக் நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போது. ஸோ என்ட்ரோபி ஆஃப் த லேக் தட் இஸ் ஈக்குவல் டு Q divided by Q of the lake divided by T தானே போடணும். ஸோ அதான என்ட்ரோபி Q divided by T. ஸோ Q வந்து என்னது 1881. லேக்கோட டெம்பரேச்சர் ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேக் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 கொடுத்துருக்காங்க காமனாக ஈக்குலிபிரியம் கண்டிஷனால். ஸோ 15 நம்ம போட்டோம் அப்படின்னா 15 + 273 தட் இஸ் ஈக்குவல் டு 15 + 273 தட் இஸ் ஈக்குவல் டு 288 கிடச்சிரும். ஸோ அதுதான் டெம்பரேச்சர் ஆஃப் த லேக். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா, இந்த வேல்யூ நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 6.528 கிலோ ஜூல் பை கெல்வின் கிடைக்கும். ஏன்னா இதோடைய வேல்யூ கிலோ ஜூல் அண்ட் டிவைட் பை இதோட வேல்யூ கெல்வின். ஸோ கிலோ ஜூல் பை கெல்வின் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஏன் பாசிட்டிவில் வருது, என்ட்ரோபி ஆஃப் த லேக் வந்து ஏன் பாசிட்டிவில் வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா இங்கே வந்து ஹீட் கெயின் ஆகுது, ஆனால் அங்கே வந்து நமக்கு ஹீட் ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு எதில் தான் வரும், பாசிட்டிவில் தான் உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ நமக்கு ப்ராப்ளத்தில் இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எல்லாத்தோடைய டோட்டல் என்ட்ரோபி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், டோட்டல் என்ட்ரோபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ டோட்டல் என்ட்ரோபி இஸ் ஈக்குவல் டு என்ட்ரோபி டோட்டல், that is equal to entropy of the iron plus entropy of the copper plus entropy of the lake, ரைட்டா? ஸோ இது ரெண்டுமே மைனஸில் தான் வரும். ஏன்னா என்ட்ரோபி வந்து உங்களுக்கு லேக்குக்கு இதுக்கெல்லாம் மைனஸில் தான் வந்திருக்கு. ஸோ -2.743 வந்திருக்கு இதுக்கு. ஸோ ஒன்று எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரோபி ஆஃப் த அயன் வந்து பார்த்தீங்கன்னா -2.7473 கிடச்சிருக்கும். அதுவும் மைனஸில் தான் கிடச்சிருக்கும். 3.141 கிடச்சிருக்கும். இது வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ +6.523 கிடச்சிருக்கும் உங்களுக்கு, 528 சாரி. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆன்சர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 0.642 கிடச்சிருக்கும். கிலோ ஜூல் பை கெல்வின், எல்லாமே கிலோ ஜூல் பை கெல்வினில் தான் இருக்குது. ஸோ என்ட்ரோபி டோட்டல். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் என்ட்ரோப்பியாக இருக்கும். ஸோ அதனால் இதை நான் பாக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய டோட்டல் என்ட்ரோபி ஆன்சராக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம் தான். பட் ஆனால் என்ன ஒரே ஒரு இதில் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, காப்பரோடைய சிபி வேலையும் இது அயனுடைய சிபி வேலையும் காப்பரோடைய சிபி வேலையும் கொடுத்துருக்கணும். கொடுக்கலன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இல்லைனா ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா புக்கு வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் இது மோஸ்ட்லி மியர் அட்டம்ப்டாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வருஷத்தில். என்னன்றது எனக்கு தெரியல. ஸோ இதில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.